ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் போட்டு விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஆப்ப மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சோடா சேர்த்துக்கோங்க, ஆப்ப சோடா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆப்பம் வீட்டில் நாமளே சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க, பெரியவங்களுக்கும். ஸோ ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஃபாலோ பண்ணால் ஈஸியான முறையில் ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி பந்து போல் இருக்கக்கூடிய ஆப்பத்தை நீங்களே பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு நான் பச்சரிசி, தேங்காய், உளுந்து, வெந்தயம் இவ்வளோ தாங்க நான் சேர்த்து ஊற வச்சுருந்தேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுருந்தாலுமே போதுங்க. அதுக்கப்புறமா கிரைண்டரில் ஆட்டுங்க. ஆட்டு 1 நைட் வரைக்கும் புளிக்க வைங்க மாவை. 1 நைட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் பார்க்கும்போது அந்த மாவு நல்லா பொங்கி இருக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நமக்கு உப்பும் போட்டுட்டு இது இருந்துச்சுல ஆப்பச்சோடு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி தாங்க நான் வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஆப்பம் சுடலாங்க. இப்போது பருத்து விட்டுக்கோங்க. ஆப்ப மாவை நல்லா இப்படி பருத்து விட்டுக்கோங்க. பெருசாக வருங்க, திறந்து பார்க்கலாங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க, ஆப்பம் எல்லாமே நல்லா பொங்கி இருக்குங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டுங்க. பிகினர்ஸ் கூட நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஆப்பம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுட்டு எடுப்பீங்க. பாருங்கள், அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வந்துட்டுங்க. ஆப்பம் பந்து போல் நல்லா பூ மாதிரி இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சுட சுட ஆப்பம் ரெடிங்க. இதை சூடாகவே நாம் சர்வ் பண்ணி போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்க ஆப்பம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க. ஆப்பம் நல்லா வந்திருக்குங்க, பஃப்னு வந்திருக்குங்க. ஒவ்வொரு ஆப்பத்தும் மாவு எடுக்கும்போது மாவு நல்லா கலக்கிட்டு ஆப்ப சட்டியில் வீத்துங்க. ஏன்னா அடியில் அப்படியே தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான். பூ போல் சாஃப்டான ஆப்பம் ரெடிங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வச்சும் சாப்பிடலாம்.